பிரைஸ் லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். பிரியமானவர்களே, கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். கொடை என்று சொல்லலாம் நம்முடைய பணம், பொருளாதாரம் இவைகளை குறிக்கிற ஒன்றாயிருக்கிறது. அது எதை சார்ந்தது என்று சொன்னால் கொடுப்பது என்பதை சார்ந்தது. கொடுப்பது அதாவது ஒரு மனிதன் உதவி செய்கிறது அல்லது கொடுப்பது, பணமோ பொருளோ நேரமோ அல்லது காலத்தின் பொருட்டு அவைகள் அந்த மனிதன் எவைகளை செய்கிறானோ அந்த காரியத்தின் நிமித்தம் மனுஷர்கள் அவருடைய வாழ்விலே அவர்களுக்கு சகோதரராக அல்லது சிநேகிதனாக மாறுகிறது உண்டு. இந்த நீதிமொழிகளிலே பார்க்கிறோம், பிரபுவின் தயை அநேகர் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். அப்படி என்றால் நாம் ஒரு நல்ல பெயரோ அல்லது ஒரு நல்ல மனிதன் என்கிறதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால் கொடுப்பது. அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கொடை, அதாவது நன்கொடை அல்லது காணிக்கை அல்லது பொருளாதாரத்தின் உயர்வு இவைகளை கொடுக்கிற ஒரு நபருக்கு தேவன் அதில் அவன் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 17:8 இப்படியாக சொல்லுகிறது, பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அதை ரத்தினம் போல் இருக்கும், அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும் என்று சொல்லி. இப்பொழுது நாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது ஒரு அரசாங்கத்திலே ஒரு சர்டிஃபிகேட் அல்லது நம்முடைய இடக்காரியமோ அல்லது எந்த காரியத்தை குறித்து நாம் அரசாங்கத்தினிடத்தில் அலுவலகத்தில் கலந்து போகிற பொழுது அங்கே அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. அதிலே கையூட்டு, பரிதானம், லஞ்சம் என்று சொல்லக்கூடிய காரியம் அல்லது பரிசு என்று இப்பொழுது ரொம்ப ஜென்டிலாக சொல்கிறார்கள், பரிசு கிஃப்ட் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இந்த காரியத்தை செய்கிறது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் நம்முடைய அலைச்சல்கள் மற்றும் நம்முடைய வேலை பளுக்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் அது குறைவாகிறது. நாம் கொடுக்கிறதான வெகுமதி அல்லது பணம் அதன் நிமித்தம் நம்முடைய பாரங்கள் குறைந்து நமக்கு சிரமங்கள் குறைந்து நாம் நினைக்கின்ற காரியத்தை நாம் சீக்கிரமாக அடைய முடிகிறது. ஏனென்று சொன்னால் தேசத்தில் எங்கு பார்த்தாலும் லஞ்ச லாவணியம் என்கிற ஒரு நிலை எல்லா இடங்களிலேயும் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் லஞ்சம், எவரை பார்த்தாலும் லஞ்சம் என்கிற ஒரு நிலை அரசாங்க வளாகத்திலே அல்லது கட்டிடங்களிலே, மருத்துவங்களிலே அல்லது பெரிய அலுவலகங்களிலே, தாசில்தார் ஆபீஸ் மற்றும் இந்த மாதிரியான ஒரு காரியங்களிலே பார்க்கிற பொழுது வசனங்கள் தெளிவாக இருக்கும். லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்றெல்லாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆனால் இந்த இடத்துல பரிதானம் கொடுப்பதும் தப்பு, வாங்குவதும் தப்புன்னு தான் வேதம் சொல்லுது. ஆனால் இந்த பரிதானம் போகிற இடங்களிலே அது காரியங்கள் வாய்க்கும் என்று இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. அதனால தான் பார்க்குறாங்க, பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தினம் போல் இருக்குமாம், அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்குமாம். அப்படின்னு சொன்னால் நம்ம பணம் கொடுக்கறதுனால ஒரு காரியம் வாய்க்கும். ஆனால் பணத்தை பெற்றுக்கொள்கிறவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு அது சாபத்திற்கு ஏதுவான அல்லது ஒரு பெரிய இழப்பை கொடுக்கக்கூடியதான அல்லது மனுஷருடைய வயிற்றெரிச்சல் எப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதான காரியங்களாக அது அமையும். ஆகவே தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் அல்லது பெரிய அலுவல்களிலே வேலை செய்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை தவிர்க்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே கூடாது. ஆனால் இன்றைக்கு அநேகர் இதை செய்து கொண்டு அவர்கள் பரிதானங்களை வெறுக்கிறவர்களாயிராதபடி பரிசு பொருட்களை விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு சிக்கிக் கொள்ளுகிறார்கள். கூடுமான மட்டும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தவிர்ப்பது நல்லது. ஆனால் இங்கே பார்க்கிறோம், கொடை கொடுக்கிற எவனுக்கும்
சிநேகிதர்கள் உண்டாகிறார்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம். அதான் பார்க்கிறோம் இங்கே கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன் என்று சொல்லி 18:16 நீதிமொழிகள் 18:16 ஒருவன் கொடுக்கும் வெகுமதி சொன்ன பாருங்க, கிஃப்ட் பரிசு வெகுமதி அவனுக்கு வழி உண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் விடும் அப்படின்னு சொன்னா, அவன் கொடுக்கிறதான வெகுமதி நிமித்தம் இந்த மனுஷன் நல்ல மனுஷன், இவன் எல்லாத்தையும் செய்வான், இவன் தாங்கக்கூடியவன், இவன் செய்யக்கூடியவன் என்கிறதான ஒரு பெயரை கொடுத்து அவனை தலைமைத்துவத்திற்கு நேராக கூட கொண்டு போய் அங்கே விடக்கூடிய நிலையிலே காணப்படுமா. ஆகவே இந்த நாளிலே கொடை கொடுக்கிற எவனுக்கும் சிநேகிதர்கள் அவர்கள் பெருகுவார்கள். அதுபோல ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்காக கொடுக்கிற பொழுது நிச்சயமாக தேவன் அதிலே நம்மிடத்திலே அவர் பிரியமுள்ளவராக இருப்பார். இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்கள் வாழ்விலே பெரிய காரியத்தை கொண்டு வரும், பெரிய தாக்கத்தை கொண்டு வரும். ஏனென்று சொன்னால், நீங்கள் பரிதானம் வாங்காமல் அல்லது ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்கிற பொழுது நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானம் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.